வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருக்குறளின் 9வது பாடலாக இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை அதிகாரத்தின் குறளாகும். ஒழுக்கமுடைமை பல பண்புகளை உள்ளடக்கியது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய பண்புகள் அதில் இருக்குது. என்னென்னலாம் நல்ல பண்புகள் இருக்கிறதோ அத்தனையும் ஒழுக்கத்தின் கீழ் வருகின்றது. ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதாலேயே அவர்கள் சரித்திர நாயகர்களாக கருதப்படுகிறார்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது நம்மளே பார்க்குறோம், வள்ளல்கள், கடையேழு வள்ளல் என்ன செஞ்சாங்க? அவங்க வர்றவங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுத்து வறுமையிலிருந்து அவர்களை மீட்டார்கள். அப்போ அது என்ன? இரக்கம் என்ற பண்பு, கருணை என்ற பண்பை காட்டுகிறது. மனுநீதி சோழன் என்ன பண்ணான்? மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொள்ளுகிறான். இது எதுக்கு கீழே வருது? நடுநிலைமை தவறாமை. ஒரு மாடாக இருந்தால் கூட, ஐந்தறிவு ஜீவனாக இருந்தால் கூட நடுவு நிலைமை தவறாமல் இருந்தான் என்பதால் மட்டுமே அது சரித்திரமாயிற்று. இது மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ஒழுக்கம் என்ற சொல். அனைத்து நற்பண்புகளும் ஒன்றாக இணைந்த ஒரு சொல் எது என்றால் அது ஒழுக்கம். அத்தனை பண்புகளையும் நாம் கை கொண்டிருந்தால் வாழ்வில் நமக்கு மேன்மை மட்டுமே ஏற்படும், எந்த விதமான குறைவும் நமக்கு ஏற்படாது என்கிறது வள்ளுவம். இப்போது அந்த குறளை நாம் பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. கருணை, அன்பு, இன்சொல், இரக்கம், நடுநிலைமை, கடமை தவறாமை, கண்ணியம், கள்ளுண்ணாமை, நடுநிலைமை தவறாமல் இருத்தல், அன்போடு பேசுதல், அறநெறிகளை முறையாக கடைபிடித்தல், இத்தனை பண்புகள் ஒழுக்கத்தின் கீழ் வருகின்றன. இந்த ஒழுக்கமான பண்புகளை நாம் கடைபிடிப்பதால் நமக்கு மேன்மை மட்டுமே கிடைக்கும். மேன்மை என்றால் என்ன? பிறர் நம்மை மதிப்பார்கள். மதிக்கிறது தான். நம்மளை மதிக்கலைன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போது நமக்கு சமுதாயத்தில் மதிப்பு வேண்டும் என்று நாம் நினைத்தால் ஒழுக்க பண்புகளை நாம் கை கொள்ள வேண்டும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கிறார். இழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் இருத்தல். சரியான நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் ஒருத்தன் வாழ்ந்தால் அவனுக்கு காலம் முழுவதும் பழிச்சொற்களே எஞ்சி நிற்கும். அவனை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். அவன் யாரோடும் இணைய முடியாது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அவனை விலக்கியே வைப்பார்கள். இதுதான் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. தாங்க முடியாத வலியினை அது கொடுக்கும். ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒட்டி எல்லாரோடையும் பழக முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆக இந்த ஒழுக்க பண்புகளை மேற்கொண்டால் நமக்கு சிறப்புகள் கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் நாம் சமுதாயத்தோடு ஒட்டி இருக்க முடியாது. பழிச்சொல்லை சுமந்து கொண்டு காலம் முழுவதும் திரிய வேண்டும் என்கிறது இந்த குறள். நாளை பார்க்கலாம். வணக்கம்.